ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஃபேமிலி அப்படின்னா குடும்பம். ஃபேமிலி அப்படின்னா குடும்பம். ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா குடும்ப உறுப்பினர். ஃபேமிலினா குடும்பம், மெம்பர் அப்படின்னா உறுப்பினர். ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா குடும்ப உறுப்பினர். ரிலேட்டிவ் அப்படின்னா உறவினர். ரிலேட்டிவ் அப்படின்னா உறவினர். மதர் அப்படின்னா அம்மா. மதர் அப்படின்னா அம்மா. ஃபாதர் அப்படின்னா அப்பா. ஃபாதர் அப்படின்னா அப்பா. ஹஸ்பண்ட் அப்படின்னா கணவன். ஹஸ்பண்ட் அப்படின்னா கணவன். ஒய்ஃப் அப்படின்னா மனைவி. ஒய்ஃப் அப்படின்னா மனைவி. சன் அப்படின்னா மகன். சன் அப்படின்னா மகன். டாட்டர் அப்படின்னா மகள். டாட்டர் அப்படின்னா மகள். பிரதர் அப்படின்னா சகோதரன். பிரதர் அப்படின்னா சகோதரன். ஹெல்டர் பிரதர்னா அண்ணா. ஹெல்டர் பிரதர் அப்படின்னா அண்ணா. யங்கர் பிரதர் அப்படின்னா தம்பி. யங்கர் பிரதர் அப்படின்னா தம்பி. ஹெல்டர்னா நம்மளுக்கு முன்ன, யங்கர் அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி. சிஸ்டர் அப்படின்னா சகோதரி. சிஸ்டர் அப்படின்னா சகோதரி. ஹெல்டர் சிஸ்டர் அப்படின்னா அக்கா. நம்மளுக்கு முன்ன பிறந்தவங்க வந்து ஹெல்டர், நம்மளுக்கு பின்னாடி பிறந்தவங்க வந்து யங்கர். யங்கர் சிஸ்டர்னா தங்கை. கிராண்ட் ஃபாதர் தாத்தா. கிராண்ட் ஃபாதர் தாத்தா. கிராண்ட் மதர் பாட்டி. கிராண்ட் மதர் பாட்டி. சன் இன்லா மருமகன். சன் இன்லா அதாவது மருமகன். சன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், மகன். சன் இன்லா அப்படின்னா மருமகன். டாட்டர் இன்லா அப்படின்னா மருமகள். டாட்டர் அப்படின்னா மகள். டாட்டர் இன்லா அப்படின்னா மருமகள். மதர் இன்லா அப்படின்னா மாமியார். மதர்னா அம்மா. மதர் இன்லா அப்படின்னா மாமியார். ஃபாதர் இன்லா அப்படின்னா மாமனார். பிரைட் அப்படின்னா மணப்பெண். கல்யாண பொண்ணை வந்து பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூம் அப்படின்னா மணமகன். அதாவது கல்யாண பையனை வந்து மணமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிரதர்னா அண்ணா. அண்ணாவோட ஒய்ஃபை வந்து நம்ம என்ன சொல்லணும், அண்ணி. அவங்கள வந்து சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் இன்லான்னா அண்ணி. சிஸ்டர் அப்படின்னா அக்கா. அக்காவோட ஹஸ்பண்டை வந்து மாமான்னு சொல்லணும். அக்காவோட ஹஸ்பண்டை மாமா. அவங்கள வந்து பிரதர் இன்லா. இப்போது அம்மா சைடு இருக்க ரிலேட்டிவ்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னு பார்க்கலாம். மதர்ஸ் ஹெல்டர் சிஸ்டர்னா அம்மாவோட அக்காவை வந்து நம்ம பெரியம்மா அப்படின்னு சொல்லணும். அவங்களோட ஹஸ்பண்டை வந்து என்ன சொல்லணும், பெரியப்பா. அதே மாதிரி அம்மாவோட தங்கச்சியை, அதாவது மதர்ஸ் யங்கர் சிஸ்டரை வந்து சித்தின்னு சொல்லணும். மதர்ஸோட யங்கர் சிஸ்டரை வந்து சித்தின்னு சொல்லணும். அவங்களோட ஹஸ்பண்டை வந்து சித்தப்பா. அவங்களோட ஹஸ்பண்டை வந்து நம்ம என்ன சொல்லணும், சித்தப்பா. அதே அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், மாமா அத்தை. மதர்ஸோட பிரதரை வந்து நம்ம என்ன சொல்லணும், மாமா. அவங்களோட ஒய்ஃபை வந்து அத்தை அப்படின்னு சொல்லணும். அதே அப்பா கூட பிறந்தவங்கள என்ன சொல்லலான்னு பாருங்கள். அப்பா கூட பிறந்த அண்ணாவை வந்து அப்பா கூட பிறந்தவ அண்ணாவை வந்து பெரியப்பான்னு சொல்லணும். அதுவே அவங்களோட ஒய்ஃபை பெரியம்மான்னு சொல்லணும். அப்பா கூட பிறந்த தம்பி, ஃபாதர் யங்கர் பிரதர், தம்பியை வந்து சித்தப்பான்னு சொல்லணும். அப்பாவோட யங்கர் பிரதரை வந்து சித்தப்பான்னு சொல்லணும். அவங்களோட ஒய்ஃபை சித்தின்னு சொல்லணும். அப்பா கூட பிறந்த பொண்ணுங்க, அதாவது அப்பாவோட சிஸ்டரை வந்து நம்ம என்ன சொல்லணும், அத்தை. அவங்களோட ஹஸ்பண்டை வந்து மாமான்னு சொல்லணும்.
அம்மா கூட சிஸ்டர் இருந்தால் அவங்கள வந்து பெரியம்மா, சித்தி அந்த மாதிரி சொல்லணும். அதே அப்பா கூட பிறந்திருந்தா அவங்கள அத்தைன்னு சொல்லணும். அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை வந்து பெரியப்பா, சித்தப்பான்னு சொல்லணும். அதுவே அம்மா கூட பிறந்தவங்கள வந்து மாமா, அத்தைன்னு சொல்லணும். அது வந்து அப்பாவோட ரிலேட்டிவ்ஸுக்கும் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக வரும்.